இன்றைய பஞ்சாங்கம் மே 19, 2025 19/5/2025 தமிழ் விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை. திருவோணம் நட்சத்திரம் மாலை 7:31 வரை. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். தேய்பிறை சஷ்டி திதி காலை 6:13 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. அமிர்த சித்த யோகம். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று ஸ்ரவண விரதம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி சூரியன். இன்று விடியற்காலை 3:58 ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சியாகியுள்ளார்கள். இன்று ராகு கேது பெயர்ச்சி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன் ராசிநாதனுக்கு நீச்சபங்க யோகத்தை ஏற்படுத்துகிறார். இதனால உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்கும்னா, வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல சில மாற்றங்களை செய்வீர்கள். வீட்டில் ஏதாவது பராமரிப்பு செலவு பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு செலவு ஏற்படாது. அதனால் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் பெருகும். இதன் மூலமாக குடும்பத்தில் சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயத்தில் நேற்றுக்கு இருந்த அதே ஸ்டேட்டஸ்கோ தான், பெருசாக எதிர்பார்க்காதீங்க. இன்றைக்கி உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் அதிக வேலையின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார ஆரம்பத்திலே இன்றைக்கி உடம்புல ஒரு விதமான அசதி ஏற்படும். அதனால் உங்களுக்கு வேலைக்கு போகிறதுல ஒரு தடுமாற்றம், தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு காரிய தடங்கல்கள் ஏற்படுகின்ற சுமாரான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கும். உடல் சோர்வின் காரணமாக மனச்சோர்வும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி யாருக்கிட்டையாவது ஒரு ஃபைட்டிங் ஆட்டிடியூட்டில் இருப்பீங்க. அதனால் யாருக்கிட்டையாவது வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கு தயாராக இருப்பீங்க. அதிகமான வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நட்புகளுக்காகவும் செலவுகள் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்கள் திருமண விஷயத்தில் சற்று அலைச்சலை ஏற்படுத்திக்குவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதன் மூலமாக இருந்த தடுமாற்றங்கள் விலகும். வெற்றிகள் கிடைத்து சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தந்தை வழியில் ஏற்பட்ட செலவுகள் குறைந்து அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய்க்கு நீச்சபங்க பலனை கொடுப்பதன் மூலமாக தந்தை வழியில் அவருடைய தேவைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இளைய சகோதரர்களின் தேவைகளுக்கு உதவி செய்வீர்கள். இதனால் உங்களுக்கு அவங்கக்கிட்ட ஒரு நல்ல மதிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளின் காரணமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். ஆனால் அதே சமயம் வேலை விஷயத்தில் சில மாற்றங்களை செய்தால் அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்குண்டான முயற்சியில் நல்ல லாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அதிகாரிகளுடன் நட்பு பாராட்டி அதன் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வெற்றிகள் வருவதில் இருந்த தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். ஆனால் அந்த வெற்றிக்காக ஏற்பட்ட செலவுகள் ஆதாயத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ராசிநாதன் சுக்கிரன் உச்சமாக இருக்காரு. அதே சமயம் 3ஆம் இடத்துல செவ்வாய் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால நண்பர்கள் அல்லது சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். நட்பு பாராட்டுவீர்கள். இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதே சமயம் தந்தை வழியில் சில உதவிகள் கிடைத்து தந்தையின் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு பண உதவிகள் கிடைத்து குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இளைய சகோதரர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இதுவரை இல்லாத அளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு கடனை அதிகப்படுத்துமே அன்றி கடன் குறையாது. அதனால தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்காதீங்க. மிதுன ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கும் வார்த்தைகளில் முன்கோபத்தை வெளிப்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமாக நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்ட நபர்களின் தவறுகளை தோலுரித்து காட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுய முயற்சிகள் வெற்றியை தரும். குறிப்பாக வியாபாரிகளுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் காரணமாக உங்களுடைய வியாபாரத்தில் சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பை டிஃபால்ட் அது நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீங்களா சில தவறுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதவி சார்ந்த விஷயங்கள், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறீங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நேர விரயத்தையோ பொருள் விரயத்தையோ ஏற்படுத்தும். அவசரப்பட்டு அகலக்கால் வச்சிடாதீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. வெளிநாட்டில் வாழ்பவர்கள் மீண்டும் தாயகம் திரும்புறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அது இன்னைக்கு உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களின் எதிர்ப்புகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அவர்களின் பண தேவைக்கு உதவிகரமாக இருக்கும். ஆனால் அதனால் உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கரிச்சு கொட்டிப்பாங்க. அதே சமயம் வேலை விஷயத்தில் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடக ராசி, ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் யோகாதிபதியின் பார்வையில் இருக்காரு. இதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு அறிவாற்றல் மிளரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அறிவாற்றலின் காரணமாக நீங்கள் எழுதக்கூடிய அல்லது எதிர்கொள்ளக்கூடிய எக்ஸாம்ஸில் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதீதமான பாஸ் மார்க் வாங்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் பதவி உயர்வுக்காகவும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற சிறப்பான நாள். ஆதாயம் அதிகரிக்கும். நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக வேலை விஷயமா நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் நண்பர்களின் ஆலோசனை அல்லது அட்வைஸ் கேட்டு செயல்படுறது நல்லது. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். திருமண நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு மரியாதையை பெற்று தருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, குடும்பத்துல வாக்குவாதம் இருக்குன்னா இன்னைக்கு உங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதனால வாக்குவாதங்கள் குறைந்து அனுகூல பலன்கள் ஏற்படும். எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் எதிரிகளால் உங்களுக்கு பண உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். தொழில்முறை எதிரிகள் உங்களுக்கு அடங்கி இருப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை இருக்கு. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யாமலேயே உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வெளியூர் ரீதியான தொடர்புகள், வெளியூர் சம்பந்தமாக ஏதாவது தொடர்பு செய்திகள் வந்ததுன்னா, அது உறவுகள் சம்பந்தமாக இருந்ததுன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உறவுகள் சம்பந்தமான செய்திகள் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு கடன் அதிகரிக்கும். அரசாங்க அதிகாரிகளின் கெடுபிடிகள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தடுமாற்றங்கள் நிறைந்த சஞ்சலமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உங்களிடம் ஒரு மாற்றத்தை உணர்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதிகமான
தாராள மனசோட செயல்படுவீங்க. அது செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கடந்த காலத்தில் வாங்கின கடனோ கடந்த காலத்தில் இருந்த எதிரிகளோ உங்களுக்கு திடீர் மன சஞ்சலத்தை ஏற்படுத்துவார்கள். அதனால் அவர்களை பற்றிய கவலைகள் அல்லது கோபம் இன்று வெறுப்பு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் அதனால் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், தொழில்முறை எதிரிகள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துவார்கள். அதனால் உங்களுக்கு பணவரையம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளுடன் நேரடி மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க எங்கேயாவது நடு ரோட்டில் பார்த்தாலும் சரி, இல்லை அவங்கள எங்கேயாவது ஒரு காமன் பிளேஸில் பார்த்தாலும் சரி, கண்டும் காணாமல் செல்வதற்கு முயற்சி பண்ணுங்க. இல்லாட்டி உங்களுக்கு தான் அவமரியாதை மற்றும் பண விரயங்கள் ஏற்படும். லீகல் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில், அரசு அதிகாரி வகையில் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. நீங்கள் ஏதாவது பேங்க்கில் லோன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்க, இல்லை கார்பரேஷன்லேயோ இல்லை நகராட்சியிலையோ போயிட்டு ஏதாவது ஒரு ப்ரொசீஜரல் ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கணும்னு போனீங்கன்னா அது உங்களுக்கு நேர விரயத்தை ஏற்படுத்தும். அதிகாரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஆனால் வெற்றிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். கன்னி ராசி, இன்று உடன்பிறப்புகளால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச உதவியை மறந்து உங்களுக்கு தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்துவார்கள். உறவுகள் வகையில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதாவது அரசாங்க வகையில் அலைச்சல் ஏற்படும். அரசு அதிகாரிகள் உங்களுக்கு கையாளாகத்தனத்தை ஏற்படுத்துவாங்க. அதனால உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும். உங்களால் செய்ய முடியலைங்கிற ஒரு கோபத்தில் அவங்க கிட்ட சண்டை போடுவீங்க. வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வார்த்தையை தப்பாக விட்டுட்டீங்கன்னா உங்கள் மரியாதை மட்டும் இல்லாமல் லீகல் ப்ரொசீடிங்ஸில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அது உடன்பிறப்புகள்னா சொந்த அக்கா தம்பி அண்ணன் தங்கை இல்லை, பங்காளிகள் வகையில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய வியாபார விஷயத்திலும் சரி, இன்று எந்த ஒரு விஷயத்திலும் எடுத்த காரியம் சுமூகமாக முடிக்க முடியாது. அதனால் உங்களுக்கு நேர விரயம் பண விரயம் ஏற்படும். குடும்பத்தில் அதனால் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் தடை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. பேச்சின் மூலமாக வருமான தடை ஏற்படும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு வியாபாரத்தில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய உத்தியோக ரீதியாகவும் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வருவதில் தாமதம் ஏற்படும். அரசாங்க வகையில் அல்லது தந்தை வகையில் உங்களுக்கு மன சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். துலாம் ராசி, வேலையில் பதட்டம் அதிகரித்து செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வேலை விஷயமா நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும், அதாவது வேலை இல்லாதவர்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களால் அதில் சோபிக்க முடியாது. அதில் தடுமாற்றம் ஏற்படும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு எடுத்த காரியத்தில் தடுமாற்றம் ஏற்பட்டு இழுபறி நிலைமை, அதாவது ஒரு வேலையை ஒரு 2 மணி நேரத்தில் முடிக்கலாம்னு நினச்சி ஆரம்பிப்பீங்க, அது இன்னைக்கு நாள் முழுக்க இழுத்துட்டு போகும். இதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் மற்ற காரியங்களில் உங்களால் கவனம் செலுத்த முடியாது. இதனால் உங்கள் மேலதிகாரிகளின் விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அலுவல் ரீதியாக பதட்டம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு விகல்பமான பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். எந்த ஒரு வேலை விஷயமா நீங்கள் வெளியூருக்கு போனாலும் சரி, உள்ளூர்லேயே இருந்தாலும் சரி, உங்களுக்கு நேர விரயம் பொருள் விரயம் ஏற்படுமே அன்றி உங்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகள் கூட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் இன்னைக்கு சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ஒரு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றங்கள் நிறைந்த நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொது வெளியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பதட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயரை நீங்களே கெடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். செல்வாக்கு மிக்க நபர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதே சமயம் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி,
இன்று உங்களுக்கு பண வருமானம் மட்டுமல்லாமல் குடும்ப சந்தோஷம், உறவுகள், பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். இதனால குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகம் இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் தீர்க்கமான முடிவு எடுத்து அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக செயல்படுவீர்கள். அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் சார்ந்த விஷயங்களை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது. அதற்குண்டான சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும். ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை அல்லது சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு உண்டான முயற்சி போன்ற விஷயங்களால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை குறைந்து நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். எதிரிகள் விஷயத்தில் எதிரிகளின் மூக்குடைபடுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் எதிரில் நீங்கள் தைரியமாக தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் மேன்மைகள் ஏற்படும். குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களிலும் மேன்மைகள் ஏற்படும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று குடும்ப விஷயமாக நிறையா பேச வேண்டியதற்கும் குடும்ப எதிரிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்றைக்கி யாருக்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி, யாருக்கிட்ட பணம் வாங்கினாலும் சரி, உங்களை பற்றின விமர்சனங்களுக்கு ஆளாவீர்கள். அதுவும் குறிப்பாக உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை வெளியே பரப்புறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அலுவல் ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களே உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை பேசுவார்கள். ஆனால் அவங்க வாழ்க்கை துணையோ உங்களுடைய நெருங்கிய நண்பர்களோ உங்களுக்கு உறுதுணையாக செயல்படுவார்கள். அதனால் எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில் சில ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்னைக்கு நிறைய செலவாகும். அதுவும் அரசாங்க வகையில் செலவுகள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது மேலதிகாரிகள் உங்களை எதையாவது சொல்லி வெளியில் அனுப்பிட்டாங்கன்னா அது உங்களுக்கு பணவரையத்தை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பட் இருந்தாலும் நீங்கள் செஞ்ச ஒரு விஷயத்துக்காகவோ இல்லை ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிக்காகவோ கூட இருக்கிறவங்களே விமர்சனம் பண்ணுவாங்க. அதுவும் குடும்பத்தார விமர்சனம் பண்ணுவாங்க. இதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்த ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக இல்லைன்ட்டு கூட நீங்கள் வருத்தப்படுவீங்க. அல்லது வாங்கின கடனை திருப்பி கட்டியிருப்பீங்க, ஆனால் பணம் வந்து சேரலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. இன்று ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பண விரயமும் நேர விரயமும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. குடும்பத்தாரின் விமர்சனங்களுக்கு சங்கடத்தை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். மகர ராசி, இன்று வாழ்க்கை துணையுடன் ஒத்து போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணுறதை தவறுங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களை தனிப்பட்ட முறையில் மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும். அதாவது தவறான வழியில் உங்கள் வார்த்தைகளால் சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாழ்க்கை துணை இன்னைக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு கௌரவத்தை காப்பாற்றி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஆதாயத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக யூரினரி இன்ஃபெக்ஷன் போன்ற விஷயங்கள் அல்லது நெருப்பு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். அதன் மூலமாக ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு சில ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தந்தையின் ஆலோசனை அல்லது கடந்த காலத்தில் உங்கள் தந்தை சொன்ன சொல் உங்களுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு ரிலீஃபை கொடுக்கக்கூடிய வகையில் மனசு ஆறுதல் தரக்கூடிய வகையில் இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி உறவினர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக கஸ்டமர்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. ஆனால் கூட இருக்கிறவங்க, உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய மேனேஜ்மெண்ட்,
இவங்க கிட்ட எல்லாம் விமர்சனத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை பெருசுபடுத்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தி வெற்றி காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கும்ப ராசி, இன்று உங்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். வாங்கின கடனுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணுமே தவிர இனிமேல் வாங்கிறதுக்கு கடன் பதில் சொல்ல மாட்டீங்க. அதனால் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. இப்போ வாங்கின கடனுக்கு தான் பிரச்சனை. அதனால் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் அது மேலும் செலவுகளை ஏற்படுத்துமே அன்றி புதுசாக மாற்றத்தை ஏற்படுத்தாது. அதே சமயம் வெளியூர் தொடர்புகள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் மறைமுக எதிரிகள் சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. கடந்த கால கிரானிக் இல்னஸ் ஏதாவது உடம்புல இருந்ததுன்னா, சின்ன வயசில் இருந்தது இல்லை நடு வயசில் வந்து ஏதாவது கடந்த காலத்தில் இருந்ததுன்னா அதனுடைய தாக்கம் மீண்டும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெருப்பு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் கடன் சார்ந்த விஷயங்கள் தான் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மனக்கவலை அதிகரிக்கும், மன சுமை அதிகரிக்கிறதுனால தடுமாற்றம் ஏற்படும். இன்றைக்கி எந்த ஒரு வேலையிலையும் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் வாக்குவாதம் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய தடுமாற்றமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கவலைகள் ஜாஸ்தியாகும். நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று, அதனால் ஏன் நினச்சது நடக்கலைங்கிற வருத்தத்தில் இருப்பீங்க. இது பத்தாதுன்னு கூட இருக்கிறவங்க அல்லது உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு விமர்சனத்தை முன்வைப்பார்கள். அதற்கு பதிலும் சொல்ல முடியாது, அதுக்கு பதில் சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். வார்த்தை தடுமாற்றத்தின் காரணமாக எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு விமர்சனங்கள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். வீட்டில் இருக்கிறவங்களே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. நீங்கள் இத்தனை நாளாக கடன் வாங்கியிருப்பீங்க, இனிமேல் கடன் வாங்கக்கூடாதுன்னு இருந்தீங்கன்னா எல்லாரும் கடன் வாங்க சொல்லுவாங்க. வாங்கிட்டு இருக்கிறப்போ வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வாங்குறத நிறுத்தணும்னு நினைக்கும் போது எல்லாரும் திரும்பி கடன் வாங்க சொல்லுவாங்க. இதனால் கடன் சார்ந்த விஷயங்களில் வாக்குவாதங்கள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய மேலதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும். மீன ராசி, இன்று மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வீடு மாற்றம் சம்பந்தமான விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அதே சமயம் அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்திர சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய வேலை சார்ந்த முதலீடாகவும் இருக்கலாம் அல்லது வியாபாரம் சார்ந்த முதலீடாகவும் இருக்கலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய தொழிலை தடுமாற்றத்திலிருந்து காப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வாக்கு சாதுரியம் ஏற்படும். இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். ஆனால் விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் எதிர்பாலினத்தவர்கள் மட்டுமல்லாமல் வேற்று மதத்தினராலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடந்த காலத்தில் நட்பில் இருந்த நபர்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஓரளவுக்கு சுமைகள் குறைந்து சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி எதிரிகளின் சூழ்ச்சிகளுக்கும் முடிவரை எழுதக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி சாதகமான பலன்களை ஏற்படுத்துவீர்கள். வருமான அதிகரிப்பு வாய்ப்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பேச்சை கொண்டு எதிரிகளின் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்கள் பேரில் அடுத்தவங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன்.
நன்றி, வணக்கம்.